ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் வந்துட்டு வெளியே போகிறோம் எங்களுடைய பிள்ளைகளுடன். இன்றைக்கி நாங்கள் வெளியே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த நினைக்கிற என்னுடைய மகள். ஹாய் சொல்ல. ஹாய் மீரா. ஹாய் சொல்ல. ஹாய் சொல்ல. ஹாய். ஓகே, அவள் வந்து இப்போ பேப்பரை பிக்கிறதுல ஆர்வத்தோடு இருக்கிறாள். ஹாய் சொல்லு எல்மீரா. ஹாய் சொல்ல. ஹாய். நோ மீரா. நல்லா இருக்கா எல்மீரா? யூஸ் நல்லா இருக்கா? யம்மி. ஓகே, நாங்கள் வெளியே எப்போயுமே போகும்போது இவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போவோம். அப்போ தான் நல்லது, இல்லாட்டி அளவழிக்கிட்டுருவாங்க. அதனால் வாழைப்பழம், கொஞ்சம் ஜூஸ், அப்புறம் சிக்கன் நக்கஸ் கொஞ்சம் பொரிச்செடுத்துனாங்க. என்னது பாரு இல்லாத மாமா பாரு. ஸ்கே மாமா பாரதே. இந்த எத்வின் படுத்திருக்கிறா நாக்கு நீட்டிக்கிட்டு. பேரை மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, இது லித்வின், அது எட்வின். ஓ, இது எல்மீரா. உண்மையாவே குளிருது. இது ஆண்டி. ஓகே, இது யது ஆண்டி. இந்தா போகிறாங்க. யது ஆண்டி. அப்புறம் இவங்க ஒல்லிக்குச்சி, என் கடைசி தங்கச்சி. இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம். அந்த அங்கே தான் கீழே போகணும். அங்கே நிறைய ஆட்கள் நிற்கிறாங்க. என் தங்கச்சி வண்டியோடு போகிறாள். உருட்ட முடியாமல் அது இழுக்குதுண்டு. லிஸ்டின் தூங்கிட்டான். நாங்கள் இந்த போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து வெளியில் கடை போட்டுக்கிறாங்க கிறிஸ்மஸ் காண்டி. முதல் ஞாயிறு வந்து நிறைய சாப்பாட்டு சாமான் அப்படி நிறைய பொருட்களை வந்து விற்பனை செய்கிறாங்க. ஜாலியாக இருக்குது பார்க்க, நிறைய ஆட்கள். லிச்சின் தூங்கிட்டான் டயர்டில். நெய் எட்வின். உண்மையிலேயே இங்கே நிறைய ஆட்கள், நிறைய கடையல் போட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் குட்டி குட்டி கடையெல்லாம் அழகாக இருக்கு. வா, ரொம்பவே பெருசாக வச்சுருக்காங்க. எவ்வளோதான் வீட்டிலேருந்து நாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாலும் வெளியே வந்தால் இவங்களோட கடைக்கு போயே ஆகணும் இனிப்பு பண்ணுறதுக்கு. என்மீராப்பா. என்மீரா. எல்மீரா நல்லா இருக்கா? யம்மி. சவுண்டே வராதே வேண்டிக்கு. வா. ஓகே வெந்தா. இதுக்குள்ளே என்ன பண்ணின வண்டி பாருங்க. எட்வின் என்ன பண்ணுற? ஓ, அழகா இருக்கு எட்வின். எங்குந்தில் எட்வின். நீப்பா. இதுக்குள்ள நின்று போட்டோ எடுக்கிறாங்க. இங்க என்மீரா ரொம்ப டயர்ட் ஆனாலும் நாங்கள் தூங்க மாட்டோம்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காள். லித்வின் எழுந்திருச்ச. என்ன சாப்பிட்ற லித்து? என்ன சாப்பிட்ற? அம்மா ஃப்ரூட் தராளா? சொக்கா தரலையா அம்மா? இன்னைக்கு ஸ்னோ வர கொட்டுது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ குளிரில் ஸ்னோ கொட்டை வலிக்கிட்டோன்னா குளிர் குறைஞ்சிடுச்சு. ஸோ அதனால் நடந்து போகலாம் ஈஸியாக. இப்போ எங்கள் அக்காவும் அவங்க 2 பிள்ளைகளும் தொம்தன்ட்டு போகிறாங்க. அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா. போங்க அம்மா. present.
இப்போ வந்து தொம்தனிட் அதாவது கிறிஸ்மஸ் தாத்தாட்டே இருந்து நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறோன்றதை இதில் எழுதி கொடுக்கலாம். அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். என்மீரா எங்கே ஜக்கா இப்போ வரைக்கும் எல்லா பொருட்களுமே மலிவாக போட்டுக்கிறாங்க. பிளாக் பீக் இன்றைக்கு தான் கடைசி நாள். ஸோ எல்லா கடையிலையுமே எல்லாம் கொஞ்சம் மலிவு, ரொம்ப மலிவு இல்லை, கொஞ்சம் மலிவு. நாங்கள் அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்த்து பெருசாக ஒன்றும் வேண்ட மாட்டோம், ஆனால் சுற்றி பார்க்க வருவோம். எட்வின் யூஸ் குடிக்கிறான். என் மீரா தூங்கிட்டாள் குள்ளப்படி பண்ணிட்டு. எதுவும் வேண்டாலையோ இல்லையோ, ஆனால் கன நேரமாக நின்று பார்ப்பாளே. ஒரு பொருளை வேண்டுறதுக்கு 30 நிமிஷமா. ஒரு தோடு வேண்ட போகிறாளே, அதுக்கு எவ்வளோ நேரம். இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய சின்ன கொட்டை வலிக்கிட்டு பார்க்க வழியாக இருக்கு. லிதுவுக்கு குளிருதா? கிடந்து யோசிக்கிறா எங்கே வந்திருக்கோம் அப்படிதான் எழுத்துவேன். என்ன டயர்டா நீ? நித்த கொள்ளப்படியா மறுபடியும்? ஆ, வெளியே போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. எல்மீரா இன்னும் எழும்பலை. இப்போ வரைக்கும் தூங்கிட்டே இருக்கா. எழும்புறா இல்லை, ரொம்ப சோர்வாக தூக்கமாக இருக்குது. எட்வின் தித்தா நோ அண்ட் ஹungry. நாங்கள் நினைச்சதை விட வெளியில் வந்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க, ரொம்ப சின்ன பிள்ளைகளோட, அப்புறம் வயசு போனாக்கள். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எட்வினுக்கு மெல்மீராவும் கொஞ்சம் குழப்படி பண்ணினாலும் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. நாங்களும் நல்லா சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் திரும்பி நடந்து மறுபடியும் வீட்டை வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்டா ரோட்டு வந்து இப்படி ஏற்று பாதை. ஸோ எங்கள்ட வண்டியை தள்ளிக்கிட்டு வரும்போது கஷ்டம்னா கஷ்டம். ஏன்டா குளிர வலிக்கிட்டு நாங்கள் திரும்ப வரும்போது. எபின் பாய் சொல்ல. பாய், தேங்க்யூ. Jag vill inte du ska killa mig. Mamma. Mamma.